Greetings to you in the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Welcome each one of you to this blessed resurrection Sunday morning service. ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுதல் காலை நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Beloved in Christ, happy resurrection Sunday. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள். Hallelujah. ஹalleluya. Today we celebrate the greatest reality in human history. இன்றைக்கு மனுஷனுடைய வரலாறிலே மிகப்பெரிய நிஜத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். The resurrection of our Lord and Savior, the Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். This is not just an historical event. இது வெறும் சரித்திரபூர்வமான சம்பவம் மாத்திரம் அல்ல. It's a present, practical, personal reality that transforms our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்காலத்தில் நிஜத்தன்மையுடைய நம்முடைய ஜீவியங்களை மறுரூபப்படுத்துகிறதான ஒரு காரியமாகும். Amen. ஆமென். Are you ready for the word? தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? Come on, are you with me? சொன்னதை நீங்க கேட்டீங்களா? Hallelujah. ஹalleluya. Resurrection of Christ is the bridge between despair and destiny. கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் துயரத்திற்கும் நம்முடைய லக்கிற்கும் இடையாக உள்ள ஒரு பாலமாகும். Today is a day of joy. இன்றைக்கு மகிழ்ச்சியின் நாள். Day of victory. ஜெயத்தின் நாள். A day that had changed the human history forever. என்றென்றைக்குமாக மானுஷிக வரலாறையே மாற்றி போட்ட நாள். The day our Lord Jesus Christ rose again from the dead. மரித்தோரிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். As we gather this morning, இந்த காலை பொழுதிலே நாம் கூடி வந்திருக்கையிலே, let's leave behind the tombs of fear, failure and despair. பயம், தோல்வி, திகைப்பு இப்படிப்பட்ட கல்லறையை விட்டு வெளியே வருவோமாக. Hallelujah. ஹalleluya. Today we do not just celebrate a past event. கடந்த கால சம்பவத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடவில்லை. We celebrate a present reality. நிகழ்கால நிஜத்தன்மையை நாம் கொண்டாடுகின்றோம். Living, reigning, victorious Christ. வாழ்ந்து ஜெயங்கொள்ளுகிறதான ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். He transforms our hearts. அவர் நம்முடைய இருதயங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். Restores our hope. நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிறார். Rekindles our faith. நம்முடைய விசுவாசத்தை அனல்மூட்டி எழுப்புகிறார். Assures eternal life. நித்திய ஜீவனை நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார். Let our hearts be realigned with the priority of the risen Christ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட நம்முடைய இருதயங்களானது முன்னுரிமைப்படுத்தப்படுதலிலே ஒருங்கிணைக்கப்படுவதாக. Amen. ஆமென். Empty tomb is God's invitation to a life filled with hope, faith and eternity. காலியான கல்லறை தான் நம்பிக்கை, விசுவாசம், நித்தியத்தினுடைய நிறைவை நாம் அனுபவிப்பதற்கு ஏதுவான ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. Now the Gospel of Mark concludes with one of the most profound events in human history. மனுஷிக வரலாறிலே மிகவும் ஆழமான ஒரு சகாப்த சரித்திரத்தை பதிவு செய்கிறது இந்த மார்க் எழுதின சுவிசேஷம். The resurrection of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலாகும். After his crucifixion, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு, after his burial, அடக்கம் பண்ணப்படுதலுக்கு பிற்பாடு, after sealing of the tomb, அந்த கல்லறையானது முத்திரிக்கப்பட்ட பிற்பாடு, Mary Magdalene, மகதலேனா மரியாள், Mary the mother of James, யாக்கோபின் தாயாகிய மரியாள், and Salome சலோமே என்பவளும் went early on the first day of the week to the sepulchre to anoint the body of Jesus Christ. வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு கல்லறைக்கு சென்றார்கள். They expected death. அங்கே மரணத்தை அவர்கள் They எதிர்பார்த்தார்கள். expected despair and also defeat. அங்கலாய்ப்பும் தோல்வியும் தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். But instead, அதற்கு பதிலாக they encountered an empty tomb. அவர்களோ காலியான கல்லறையை பார்த்தார்கள். And they encountered a glorious angelic proclamation. அங்கே மகிமையாக ஒரு தூதன் ஒரு பெரிய பிரகடனம் செய்கிறதை அவர்கள் கேட்டார்கள். He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here. அவர் இங்கே இல்லை. Hallelujah. ஹalleluya. This text presents a reality that was unexpected. மிகவும் எதிர்பாராத ஒரு நிஜத்தை இந்த வசன பகுதி சொல்லுகிறது. Unimaginable. கற்பனை செய்ய முடியாதது. Unexplainable. விவரிக்கவும் முடியாதது. Something beyond human logic. மனுஷிக தர்க்க புத்திக்கு புரியாதது அது. My dear friend, அருமையான நண்பரே, resurrection was a reality
that overturned despair. உயிர்த்தெழுதல் தான் திகைப்பை அங்கலாய்ப்பை தலைகீழாக மாற்றி போட்ட சம்பவம். Defied human logic. மனுஷிக தர்க்க புத்திக்கு விளங்காததாக மாறியது. Redefined eternity. நித்தியத்தை மறுபடியுமாக விளக்கி சொன்னது. So today we celebrate the reality the Lord Jesus Christ is alive. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற நிஜத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். This reality is not just historical. இந்த நிஜத்தன்மையானது ஏதோ சரித்திரபூர்வமானது மாத்திரமல்ல. It is practical. நடைமுறைக்கு ஏதுவானது. Personal. தனிப்பட்ட ரீதியிலானது. And transformative. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற மறுரூபக்கூடியது. Amen. ஆமென். Resurrection of Christ is not merely an event to celebrate once in a year. உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது வருஷத்திற்கு ஏதோ ஒரு விசை கொண்டாடுவதற்கு எதுவாக இல்லை. Friend, it is a reality to be celebrated in our everyday Christian life. நம்முடைய ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டிய நிஜத்தன்மையாகும் அது. Amen. ஆமென். The resurrection of Christ demonstrates three essential truths. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மூன்று முக்கியமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. Number one, முதலாவது, God's power is greater than all our problems. நம்முடைய எல்லா பிரச்சனைகளை விட தேவனுடைய வல்லமை மிக மிக பெரியது. Number two, இரண்டாவது, God's plan is stronger than all our pain. நம்முடைய எல்லா வலி வேதனைகளை விட தேவனுடைய திட்டம் அதிக வலிமை வாய்ந்தது. Number three, மூன்றாவது, God's presence is constant even when the tomb seems sealed. அந்த கல்லறையானது முத்திரைக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய சமூகம் நிலைவரத்தன்மை உடையதாக இருக்கின்றது. Amen. ஆமென். The title for today's message, இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் the realities of resurrection. உயிர்த்தெழுதலின் நிஜங்கள். The realities of resurrection. உயிர்த்தெழுதலின் நிஜங்கள். I know this message is a prophetic message to you. இந்த செய்தி உங்களுக்கு தீர்க்க தரிசனமான செய்தி என்பதை அடியேன் அறிந்திருக்கிறேன். Wherever you are this morning, இந்த காலை பொழுதில் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, whether on the ground floor or on the second floor, கீழ்த்தளத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, focus your entire attention on God's word. உங்களுடைய முழு கவனத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக்குங்கள். God wants to speak to you in a personal way. தனிப்பட்ட ரீதியிலே தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். The risen Lord wants to speak to you personally. தனிப்பட்ட ரீதியிலே உயிர்த்தெழுந்த கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். Are you ready? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Somebody shout amen. சத்தமா யாராவது ஆமென் என்று சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Oh, as a token of reverence, let's stand up to feet to read the passage from the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருந்த அந்த வசன பகுதியை பயபக்திக்கு அடையாளமாக நாம் அனைவரும் எழும்பி நின்று வாசிப்போம். Let's stand up to feet and read a New Testament passage recorded in Mark's Gospel chapter 16. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்ட அந்த வசன பகுதியை பயபக்திக்கு அடையாளமாக நாம் அனைவரும் எழும்பி நின்று வாசிப்போம். The last chapter of the book of Mark. மார்க் எழுதினுடைய சுவிசேஷத்தினுடைய கடைசி அதிகாரம். Gospel according to St. Mark chapter 16. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Let's read from verses 1 to 8. வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய வாசிப்போம். Those who are reading in English, read it with me, and those who are reading in Tamil Bible, read along with Pastor Daniel. ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் நம்முடைய பாஸ்டரையா வாசிக்கும் போது பின்பற்றி வாருங்கள். தமிழ் வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் அடியனோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Mark 16. மார்க் 16. And when the Sabbath was past, Mary Magdalene, Mary the mother of James, and Salome had brought sweet spices that they might come and anoint him. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு, very early in the morning, the first day of the week, they came into the sepulchre at the rising of the sun. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, and they said among themselves, who shall roll us away the stone from the door of the sepulchre? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். And when they looked, they saw that the stone was rolled away, for it was very great. அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். And entering into the sepulchre, they saw a young man sitting on the right side, clothed in a long white garment,
and they were affrighted. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். And he saith unto them, be not affrighted. Ye see Jesus of Nazareth, which was crucified. He is risen. He is not here. Behold the place where they laid him. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். But go your way, tell his disciples and Peter that he goeth before into Galilee. There shall he see him as he said unto you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். And they went out quickly, fled from the sepulchre, for they remembered and they were amazed. Neither said they anything to any man, for they were afraid. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்று சொல்லாமல் போனார்கள். Hallelujah. Hallelujah. Thank you so much. You may please be seated. மிகவும் நன்றி, தயவு செய்து அமருங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today we'll explore 5 realities of resurrection from this passage of scripture. இந்த வசன பகுதியில் இருந்து உயிர்த்தெழுதலை குறித்ததான 5 நிஜங்களை குறித்து பார்ப்போமாக. 5 realities of resurrection. உயிர்த்தெழுதலின் 5 நிஜங்கள். Number 1. முதலாவது, resurrection reveals God's power. உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Hallelujah. அல்லேலூயா. Resurrection reveals God's power. உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Secondly, இரண்டாவதாக, resurrection restores hope. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை திரும்பவும் அளிக்கிறது. Resurrection restores hope. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை திரும்பவும் அளிக்கிறது. Number 3. மூன்றாவது, resurrection repositions priority. உயிர்த்தெழுதல் முன்னுரிமைகளை சீரமைக்கிறது. Resurrection repositions priority. உயிர்த்தெழுதல் முன்னுரிமைகளை சீரமைக்கிறது. Number 4. நான்காவது, resurrection rekindles faith. உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை மீண்டும் அனல் மூட்டுகிறது. Resurrection rekindles faith. உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை மீண்டும் அனல் மூட்டுகின்றது. Point number 5. ஐந்தாவது குறிப்பு, resurrection reassures eternity. உயிர்த்தெழுதல் நித்தியத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது. Hallelujah. அல்லேலூயா. I usually prefer preaching point by point. பொதுவாக பாஸ்டரையா ஒரு குறிப்பு பாயிண்ட் பை ஒரு குறிப்பா பிரசங்கிக்க விரும்புவாங்க. So that you can easily remember the message what God wants to convey to you. எதற்கென்றால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தியை நீங்கள் சுலபமாக மனதிலே புரிந்து கொள்ளும்படிக்கு. Amen. Amen. The reason we have different points in a message so that you can easily remember the message what God wants to speak to you. தேவன் உங்களிடத்தில் பேச விரும்புகிறதான செய்திகளை நாம் அனைவரும் தெளிவாக சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தான் குறிப்பாக இந்த செய்தியானது பிரசங்கிக்கப்படுகிறது. பொதுவாக Let's open up our hearts this morning to God's word and allow the realities of resurrection to speak to your hearts deeply this morning. இந்த காலை பொழுதிலே உயிர்த்தெழுதலுடைய நிஜங்களை குறித்து தான் தலைப்பு உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஆழமாய் வேரூன்றி செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Number 1. முதலாவது, resurrection reveals God's power. உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Amen. Look at your Bibles to a key passage in Mark's Gospel chapter 16 verses 5 and 6. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6 நம்முடைய தலைப்பு வசன பகுதிக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Mark 16 verses 5 and 6. மார்க் 16 வசனங்கள் 5, 6. And entering into the sepulchre, they saw a young man sitting on the right side, clothed in a long white garment, and they were affrighted. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். And he saith unto them, be not affrighted. Ye see Jesus of Nazareth, which was crucified. He is risen. He is not here. Behold the place where they laid him. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள்.
அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். The first reality of resurrection is this. உயிர்த்தெழுதலுடைய முதல் நிஜம் இதுதான். It reveals the power of God. தேவனுடைய வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. You may ask me what power? அது என்ன வல்லமை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். Power over death. மரணத்தின் மீது வல்லமை. Dear God's people, அருமையான தேவஜனமே, the grave could not hold the Lord Jesus Christ back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறை அடக்கி வைக்க முடியவில்லை. The Lord Jesus rose from the dead. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். Conquering the ultimate human enemy. மனுஷிகத்தினுடைய இறுதியான அந்த எதிரியை மேற்கொண்டது. Do you know what is the last ultimate enemy of you and me? உங்களுக்குடைய எனக்குரிய இறுதியான ஒரு சத்துரு இருக்கிறான். அது என்ன தெரியுங்களா? Death. மரணம். Death is the last enemy of humanity. மனுக்குலத்தினுடைய கடைசி சத்துரு யார் என்றால் மரணம்தான். As Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, look at your Bible, 1 Corinthians chapter 15 and verse 26. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வேதாகமத்திலே பாருங்கள். 1 Corinthians chapter 15 and verse 26. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். The last enemy that shall be destroyed is death. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். Hallelujah. Hallelujah. Listen, when the Lord Jesus Christ comes back in glory, மகிமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, the dead in Christ shall rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். At that time, அந்த தருணத்திலே our last enemy, the death, shall be destroyed. அந்த தருணத்திலே நம்முடைய கடைசி சத்துருவாகிய மரணம் தோற்று அழிக்கப்பட்டு போவான். Hallelujah. Hallelujah. The writer to the Hebrews says, எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், Hebrews chapter 2 verse 14. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, Hebrews 2:14 எபிரேயர் 2:14 reminds us that through the resurrection of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக Jesus Christ destroyed him that had the power of death, that is the devil. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அழித்து போட்டார். Sister, brother, சகோதரனே சகோதரியே, through the resurrection of Christ, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக the Lord destroyed the enemy who had the power of death, and he is a devil. மரணத்திற்கு அதிகாரியாகிய சத்துருவாகிய சாத்தானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே அழித்து போட்டார். Thereby delivering you and me from the fear of death. அதன் மூலமாக மரண திகிலில் இருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு விடுவித்தார். Hallelujah. Hallelujah. Nothing in our lives, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமானாலும், either sickness, வியாதியானாலும் சரி, loss, இழப்பானாலும் சரி, failure, தோல்வியானாலும் சரி, no such thing can withstand the power of the resurrection of Jesus. எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. Hallelujah. Hallelujah. Resurrection reveals God's power. உயிர்த்தெழுதல் தான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Not only power over death, மரணத்தின் மீது வல்லமை மாத்திரமல்ல, power also over despair. நம்முடைய துயரத்தின் மீதும் வல்லமை. God is speaking to somebody. யாரோ ஒருவரிடத்தில் தேவன் பேசுகிறார். Resurrection power over your despair. உங்களுடைய துயரத்தின் மீது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆளுகை செய்கிறது. I want you to think. இதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என விரும்புகிறேன். Those women came with heavy hearts to the sepulchre early part of the day. அந்த அதிகாலை வேளையிலே அந்த ஸ்திரீகள் மிகுந்த துயரத்தோடு கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். Can you just imagine the state of their mind? அவருடைய மன சிந்தனை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. They are coming to the sepulchre early part of the day to anoint the dead body of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து போன சடலத்திற்கு சுகந்த விருக்கம் மெழுகும்படிக்கு அவர்கள் அதிகாலையிலே வருகிறார்கள். Imagine the state of their mind. அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. They came with heavy hearts, கனத்த மிகவும் பாரமான இருதயத்தோடு வந்தார்கள். broken spirit, இருதயம் நொறுங்கி வந்தது. oh, stricken with grief, மிகவும் துயரத்தினால் தாக்கப்பட்டிருந்தார்கள். carrying spices for the dead body of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்த சரீரத்திற்கு சுகந்த விருக்கம் மெழுகும்படிக்கு கொண்டு வந்தார்கள். That grief was real, அவருடைய துயரம் நிஜமானதுதான். but
ஆனால் it was met with glory. ஆனால் மகிமையினால் அது சந்திக்கப்பட்டது. Sister, brother, சகோதரனே சகோதரியே, I feel the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அடியேன் உணர்கிறேன். They came with grief. துயரத்தோடு வந்தார்கள். Their grief was real. அவருடைய துயரம் நிஜமானது. But the grief was met with glory. அவருடைய துயரமானது தேவ மகிமையை சந்தித்தது. Do you know what? என்ன நடந்தது தெரியுங்களா? On that day, early morning, அந்த நாள் அதிகாலை வேளையிலே God's power transformed their fear into amazement. தேவனுடைய வல்லமையானது அவர்களுடைய பயத்தை மிகவும் வியப்பாக மாற்றியது. Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? Probably you have come here this morning with some kind of fear in your heart. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஏதோ ஒரு வகைப்பட்ட பயத்தோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். As God's spokesman, I tell you this morning, தேவனுடைய பிரதிநிதியாக அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன், the resurrection power of Christ கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை can transform your fear into amazement. உங்களுடைய பயத்தை வியப்பாக மறுரூபப்படுத்த வல்லமையுடையது. How many of you believe this morning? இந்த காலை பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. அல்லேலூயா. The resurrection power of the Lord Jesus Christ can do the same for you today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இதையே உங்களுக்கு மறுபடியும் செய்ய முடியும். Just like them. அவர்களைப் போலவே Our problem, நம்முடைய பிரச்சனைகள், our failures, நம்முடைய தோல்விகள், disappointment ஏமாற்றங்கள் are no match for God's power. தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. Hallelujah. அல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I feel the mighty anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அபிஷேகத்தை அடியேன் உணர்கிறேன். Dear church, அருமையான சபையாரே, resurrection is not a postponement of hope. உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது நம்முடைய நம்பிக்கையை காலம் கடத்துவது அல்ல. It's a proclamation of power. அவருடைய வல்லமையின் பிரகடனமாய் இருக்கிறது. Oh, beloved of the Lord, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, today whatever seems impossible in your life, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எவைகளெல்லாம் அசாதாரணமாக தோன்றுகிறதோ, impossible, சாத்தியமே இல்லாதது, maybe financial problem, ஒருவேளை பண ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், broken relationship, உறவு முறிந்து போய்விட்டது, or chronic sickness, தீராத வியாதி இருக்கிறது, or unemployment problem. வேலை திண்டாட்டம். I want to tell you this இந்த morning, நாளில் அடியேன் சொல்லுகின்றேன், all your circumstances are under the sovereign power of God. உங்களுடைய அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தேவனுடைய சர்வாதிகார வல்லமைக்கு உட்பட்டுதான் இருக்கின்றது. Hallelujah. அல்லேலூயா. Trust the resurrection power of Jesus. உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் இயேசுவுடைய வல்லமையை நம்புங்கள். It changes ending into beginnings. உங்களுடைய முடிவுகளை துவக்கங்களாக அது மாற்றி விடுகிறது. I prophesy in the name of the Lord today. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், The resurrection power of Christ can change your ending into beginning. உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவினுடைய வல்லமையானது உங்களுடைய முடிவுகளை துவக்கமாய் மாற்ற வல்லது. Oh, I want you to think for a moment. ஒரு க்ஷணம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என விரும்புகிறேன். Oh, when those women came to the sepulchre early part of the day, அதிகாலை வேளையிலே அந்த ஸ்திரீகள் கல்லறை இடத்துக்கு வந்தபோது you know what they had their mind? அவங்க சிந்தையில என்ன தெரியுமா கொண்டிருந்தாங்க? Everything is over. ஐயா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க The ஐயா. Lord Jesus died and buried. ஆண்டவர் இயேசு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. Everything has come to an end. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. With that frame of mind they came. அந்த மனநிலைமையோடு தான் அங்க அன்றைக்கு But வந்தாங்க. the resurrection power ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையோ changed the ending into beginning. அவர்களுடைய முடிவை ஒரு துவக்கமாக மாற்றியது. What do you think? It's over. God says, my son, my daughter, I am going to begin it. Hallelujah. I am going to begin something new. எவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்து விட்டது என்று காட்சியளிக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, அந்த முடிந்து விட்டதை துவக்கமாக நான் மாற்றப் போகின்றேன். Hallelujah. அல்லேலூயா. The Lord says, I shall do something new. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புதிதானதொன்றை செய்வேன். Friend, it is too good to believe. நம்புவதற்கு கஷ்டமா இருக்குதா நம்பரே? Or are you finding it hard to believe what God is saying today? தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதை நம்புவதற்கு கடினமா இருக்கிறதா? Hallelujah. அல்லேலூயா. God is speaking to you. உங்களை பார்த்து தான் தேவன் பேசுகிறார். My child, என் பிள்ளையே, you have determined, you have already decided in your mind that thing has come to an end. இந்த காரியம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி உங்கள் சிந்தையிலே ஏற்கனவே ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து But விட்டீர்கள். today the Lord says, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், no, my daughter. இல்லை என் மகளே, No, my son. என் மகனே இல்லை.
what you think has ended, I'm going to begin anew. எவைகளெல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நான் புதிதாக துவக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. Oh, that's a speciality of the resurrection power of Christ. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினுடைய சிறப்பம்சம் இதுதான். The empty tomb is a proof that God's strength is greater than every struggle. தேவனுடைய பலன் உங்களுடைய எல்லா போராட்டங்களை விட மிக பெரியது என்பதற்கு அந்த காலியான கல்லறை தான் உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிறது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? The empty tomb is a proof that God's strength is greater than every struggle. உங்களுடைய ஒவ்வொரு போராட்டங்களை விட தேவனுடைய பலனானது அதிக வல்லமையுடையதாய் இருக்கிறது என்பதற்கு அந்த காலியான கல்லறை நிரூபணமாக உள்ளது. Hallelujah. Hallelujah. Where human hands fail, God's power prevails. எந்த இடத்திலே மனுஷீக புயம் தோல்வி அடைகிறதோ அந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளுகிறது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Please don't take this message lightly in your life. இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில அலட்சியமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். God is speaking. பேசுகிறவர் தேவன். The Lord says, my child, கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, when human hands fail, மனுஷீக புயங்கள் கரங்கள் தோல்வி அடையும் போது my power shall prevail. என்னுடைய வல்லமை ஜெயம் கொள்ளும். Hallelujah. Hallelujah. So resurrection reality reveals the truth to us. ஆகவே உயிர்த்தெழுதலின் நிஜங்கள் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. What is the truth? அந்த சத்தியம் என்ன? Nothing is too hard for the Lord. கர்த்தரால் ஆகாதது முடியாதது என்பது ஒன்றுமில்லை. All things are possible with God. தேவனால் எல்லாம் கூடும். Somebody shout amen. யாராவது ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Secondly, இரண்டாவதாக resurrection restores hope. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை திரும்பவும் அளிக்கிறது. Look at the Bibles. வேதாகமங்களை பாருங்களேன். Mark's Gospel chapter 16, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் verses 1 and 2. வசனங்கள் 1 2. When the Sabbath was past, Mary Magdalene and Mary, the mother of James, and Salome had brought sweet spices that they might come and anoint him. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். And very early in the morning, the first day of the week, they came unto the sepulchre at the rise of the sun. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து. Why did they come? ஏன் அவர்கள் வந்தார்கள்? Why did they come? ஏன் அவர்கள் வந்தார்கள்? They came to anoint the dead body of Jesus. மரித்து போன ஆண்டவர் இயேசுவினுடைய சடலத்தை சுகந்த வர்க்கம் இடும்படி வந்தார்கள். Hope completely lost. நம்பிக்கை முழுவதுமாக தொலைந்து போய் விட்டது. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, the second reality of resurrection is this. உயிர்த்தெழுதலுடைய இரண்டாவது நிஜத்தன்மை இதுதான். It restores hope where all seem hopeless. நம்பிக்கையே இல்லை என்கிறதான நம்பிக்கை முற்றிலும் அற்று போன சூழ்நிலையிலே They came early to the tomb expecting the impossible. அசாதாரணமானது எதிர்பார்த்து சாத்தியமற்றதை எதிர்பார்த்த வண்ணம் அவர்கள் அன்றைக்கு கல்லறைக்கு வந்தார்கள். Follow me carefully. அப்படின்னு சொல்றதை கவனித்து கேளுங்கள். Hope in hopelessness. நம்பிக்கையற்ற தன்மையில் நம்பிக்கை. Hope in hopelessness. நம்பிக்கையே இல்லாத தன்மையிலே நம்பிக்கை. The women came there expecting a dead savior. அந்த ஸ்திரீகள் மரித்து போன இரட்சகரை எதிர்பார்த்து தான் வந்தார்கள். Are you following me? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? They came there expecting a dead savior. மரித்து போன இரட்சகரை எதிர்பார்த்து அன்றைக்கு அவர்கள் வந்தார்கள். But something happened, my friend. ஆனால் நண்பரே, ஏதோ ஒரு காரியம் நடந்தது. Come on, are you listening? அடியேன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Something happened. ஏதோ ஒன்று நடந்தது. You know what? அது என்ன தெரியுங்களா? Their hope was resurrected when they encountered the empty tomb. காலியான கல்லறையை அவர்கள் சந்தித்த போது பார்த்த போது அவர்களுடைய நம்பிக்கை உயிர்த்தெழும்பியது. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. They came there
expecting a dead savior. மரித்து போன இரட்சகரை எதிர்பார்த்து தான் அவர்கள் அன்றைக்கு வந்தார்கள். But ஆனால் the dead hope was resurrected when they encountered the empty tomb. அவர்கள் காலியான கல்லறையை பார்த்தபோது மரித்து போன அவருடைய நம்பிக்கை உயிர்த்தெழும்பியது. God is speaking to somebody. யாரோ ஒருவரிடத்தில் தேவன் பேசுகிறார். Probably you have come here this morning with all your hopes shattered. உங்களுடைய அனைத்து நம்பிக்கைகளும் சிதறி போய் கிடக்கிற சூழ்நிலையோடு கூட ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். Maybe you have come to God's presence this morning with all your hopes lost completely. உங்களுடைய முழு நம்பிக்கையும் இழந்து போன நிலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். Maybe hope concerning your future. ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, Maybe hope concerning even your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்திலும் நம்பிக்கை செத்து போய். Friend, I know God is speaking. நண்பரே, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். Today, இன்றைக்கு the resurrection power of Christ கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை wants to resurrect your dead hope. உங்களுடைய மரித்து போன நம்பிக்கைகளை உயிர்த்தெழும்ப செய்ய விரும்புகிறார். The resurrection power உயிர்த்தெழுதலின் வல்லமை wants to resurrect your dead hope. உங்களுடைய மரித்து போன நம்பிக்கையை உயிர்த்தெழும்ப வைக்க விரும்புகிறது. Amen. ஆமென். That's why Paul says ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் in Romans chapter 15 and verse 13. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே. Romans chapter 15 and verse 13. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே. May the God of hope fill you with all joy and peace in believing, that ye may abound in hope through the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Who is this risen Lord, brother? இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் யார் நண்பரே, சகோதரரே? Who is this risen Lord? சகோதரியே, உயிர்த்தெழுந்த கர்த்தர் யார்? He is the God of hope. அவர் நம்பிக்கையின் தேவன். He is the God of hope. நம்பிக்கையின் தேவன். If you are seated in God's presence with all your hopes lost and shattered, உங்களுடைய எல்லா நம்பிக்கையும் சிதறி போய் இழந்து போன நிலையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பீர்களானால், right now, இப்பொழுதே the God of hope wants to fill you with joy and peace because you believe in him. நம்பிக்கையின் தேவனை நீங்கள் நம்புகின்றபடினாலே நம்பிக்கையினாலும் நிச்சய உறுதியினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. The Holy Spirit wants to fill you with new hope. Hallelujah. This morning, இந்த காலை பொழுதிலே அன்பின் பரிசுத்த ஆவியானவர் புதிய நம்பிக்கையினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். your circumstance may seem to be adverse. உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகமானதாய் போல தோன்றலாம். You may probably say everything is happening against me. எல்லாம் எனக்கு எதிராக தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா என்று சொல்லியும் சொல்லலாம். You may probably say I don't see any encouraging signs around me. என்னை சுற்றிலும் உற்சாகம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு தடயத்தையும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லலாம். But today, ஆனால் இன்றைக்கு I prophesy in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். God wants to resurrect your dead hope. மரித்து போன உங்களுடைய நம்பிக்கையை தேவன் உயிர்த்தெழும்ப செய்ய விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Friend, no problem too hard for the Lord to solve. கர்த்தரால் தீர்த்து வைக்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனை அல்ல. No sickness too severe for the Lord to heal. கர்த்தர் சுகமாக்க கூடாதபடிக்கு எந்த ஒரு வியாதியும் கொடூரமானது அல்ல. No need too big for the Lord to provide. தேவனாகிய கர்த்தர் சந்திக்க முடியாதபடிக்கு எந்த ஒரு தேவையும் மிக பெரியதும் அல்ல. No circumstances too great for the Lord to change. கர்த்தர் மாற்ற கூடாதபடிக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் மிக கடினமானதும் அல்ல. I'm urging the Lord to tell you today, இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். resurrection restores hope. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை திரும்பவும் அளிக்கிறது. Hope in hard places. கடினமான இடங்களிலும் நம்பிக்கை. Hope in hard places. கடினமான இடங்களிலும் நம்பிக்கை. Look in the Bibles, please. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்களேன். Mark's Gospel chapter 16. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் verses 3 and 4. வசனங்கள் 3 4. God is speaking, brother. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் நண்பரே. Don't miss what God is saying. தேவன் சொல்லுகிற சகோதரியை நழுவிட்டு விட வேண்டாம். Mark's Gospel chapter 16 verses 3 and 4. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 4. And they said among themselves,
Who shall roll us away the stone from the door of the sepulchre? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். It was a very hard situation. மிகவும் கடினமான சூழ்நிலை அது. And when they looked, they saw something. They saw that the stone was rolled away, for it was very great. It was a very large stone. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். Are you in a hard place today? இன்றைக்கு மிகவும் கடினமான இடத்தில் இருக்கிறீங்களா? God wants you to see with your eyes of faith. உங்களுடைய விசுவாச கண்களாலே நீங்கள் பார்க்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். When they looked, they saw something. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது ஒன்றை கண்டார்கள். When they looked, அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது, in Tamil version it's beautiful. தமிழ் வேதாகமத்திலே மிகவும் அழகாய் உள்ளது. When they looked up, அவங்க ஏறிட்டு மேலே பார்த்தபோது. Amen. ஆமென். When they looked up, அவர்கள் மேலே பார்த்தபோது. Come on, are you with me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Naturally their eyes only should see the tomb. இயற்கையாக அவருடைய கண்கள் அந்த கல்லறையை தான் பார்த்திருக்கணும். But you know what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? Tamil Bible has accurately, exactly translated from the Greek text. தமிழ் வேதாகமானது கிரேக்க மொழியிலிருந்து துல்லியமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. English Bible it's not very clear. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாய் இல்லை. English Bible they have translated as they looked, but in the original Greek, in the Tamil Bible they looked up. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் அவர்கள் பார்த்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே கிரேக்க பதத்தில் இருக்கிறது போல அவர்கள் மேலே நோக்கி பார்த்தார்கள். Amen. ஆமென். They did not see the stone. அவர்கள் கல்லை பார்க்கவில்லை. Come on brother sister, God is speaking to you. தேவன் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரியை கவனியுங்கள். Probably you are seeing your stone. ஒருவேளை நீங்க உங்க கல்லை பார்த்து கொண்டிருக்கீங்க. Nothing is happening. எதுவுமே நடக்கல. This morning the Lord says don't see your stone. கர்த்தர் சொல்கிறார் அந்த காலை பொழுதில் உங்களை கல்லை பார்க்காதிருங்கள். Let the stone be there. அந்த கல் அங்கே தான் இருக்கட்டும். Look up. மேலே பாருங்கள். Look up. ஏறிட்டு மேலே பாருங்கள். When they look up, அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது they saw the stone rolled away. அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Listen. கவனிங்க. The miracle was seen only when they looked up. அவர்கள் ஏறிட்டு மேலே பார்த்தபோதுதான் அந்த அற்புதமே காணப்பட்டது. Miracle was there. அற்புதம் அங்கதான் இருந்தது. Stone already rolled away. ஏற்கனவே கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. But they could not see any miracle. அவர்களால் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியல. You know when they saw the miracle? அந்த அற்புதத்தை அவங்க எப்ப பார்த்தாங்க தெரியுங்களா? When they looked up, அவங்க ஏறிட்டு பார்த்தபோது they saw the miracle, stone rolled away. அந்த அற்புதமாக அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை பார்த்தார்கள் ஐயா. Hallelujah. Hallelujah. Perspective changed, everything changed. கண்ணோட்டம் மாறின போது எல்லாம் மாறியது. Today God is saying, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், my child, என் பிள்ளையே, change the way you see. I will change everything you see. நீங்கள் பார்க்கிற விதத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கிறவைகளை நான் மாற்றி விடுவேன். Change the way you see. நீங்கள் பார்க்கிற விதத்தை மாற்றுங்கள். I will change everything you see. நீங்கள் பார்க்கின்றவைகளை நான் மாற்றி விடுவேன். Can I tell you something? அடியேன் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? Your breakthrough is often hidden until you lift your eyes from the problem and fix your eyes on God. உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து உங்கள் கண்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி அவர் மீது பதிக்கும் பொழுதுதான் உங்களுடைய விடுதலையே துவங்குகிறது. Hallelujah. Hallelujah. Early this morning I was waiting upon God. I've read this passage a number of times. அதிகாலை வேளையிலே பாஸ்டர் அந்த வசன பகுதியை முன்பொரு தடவை எவ்வளவு வாசிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில கர்த்தருடைய சமூகத்திலே But God showed me something new. I want to share with you this morning. இந்த காலை பொழுதிலே அவருக்கு புதிதான ஒரு காரியத்தை தேவன் காண்பித்தார். அதை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். Think of those women. அந்த ஸ்திரீகளை யோசித்து பாருங்க. Worries walking. கவலையானது நடந்து கொண்டிருக்கிறது. Worry walks ahead. கவலை முன்பதாக நடக்கிறது. God works ahead. தேவன் முன்கூட்டியே கிரியை செய்கிறார். Hallelujah. Hallelujah. They were so heavy in their hearts. இருதயத்தில் அவ்வளவு பாரம். Who shall roll away this stone? இந்த கல்லை யார் ஐயா புரட்டி தள்ளுவார்? Worry walks. கவலை நடக்கிறது.
Even before that, God works. அதற்கு முன்பதாக தேவன் கிரியை செய்கிறார். Hallelujah. அல்லேலூயா. The women worried on the way. ஸ்திரீகள் போகிற வழியிலே கவலைப்பட்டார்கள். God had already moved before they arrived. தேவனாய் கர்த்தர் அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே கிரியை செய்து விட்டார். God is speaking to somebody. தேவன் யாரோடு ஒருவரோடு பேசுகிறார். Probably you have come into God's presence with a great, hallelujah, grief in your spirit. You're worried about something. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துயரத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, before you arrive your home today, I will do something for you. நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு போகிறதற்குள்ளாக நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I don't know to whom God is speaking. தேவன் யாரோடு பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. The women worried on the way. ஸ்திரீகள் போகிற வழியிலே கவலையோடு போனார்கள். But God had already moved before they arrived. அவர்கள் அங்கே வந்து சேருவதற்கு முன்பதாக தேவன் முன்கூட்டியே கிரியை செய்து விட்டார். I'm urged by the Lord to tell you something. ஒன்றை அடியேன் உங்களுக்கு சொல்லும்படி நடத்தப்படுகிறேன். Listen. கவனிங்க. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Many of our fears are about problems God has already solved. நம்முடைய அநேக பிரச்சனைகளை குறித்ததான கவலைகள் பயங்களானது, நம்முடைய பிரச்சனைகளை குறித்ததான அநேக பயங்களானது ஏற்கனவே தேவன் அவைகளை தீர்த்து விட்டதாக தான் இருக்கிறது. Listen, think deeply. இது ஆழமா யோசித்து பாருங்க. Many of our fears about our problem God has already solved. நம்முடைய பிரச்சனைகளை குறித்ததான அநேக பயங்களை தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே தீர்த்து விட்டாருங்க. Think of this women. இந்த ஸ்திரீகளை யோசித்து பாருங்க. While they were coming, they had a great fear. Who is going to roll away the stone? அவங்க வரும்போதே அவங்களுக்குள்ள ஒரு பயம், யார் இந்த கல்லை புரட்டி தள்ள போகிறாங்க. Fear about the problem. பிரச்சனையை குறித்ததான பயம். God had already solved it. தேவன் அதை ஏற்கனவே தீர்த்து வைத்து விட்டார். Hallelujah. Hallelujah. God is speaking. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Early morning God told me something. அதிகாலை வேளையிலே தேவன் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களா? You know what? அது என்ன தெரியுங்களா? Human limitations means God's intervention. மனுஷிக வரம்பு தேவனுடைய குறுக்கிடுதலை சந்திக்கிறது. Human limitation means divine intervention. மனுஷிக அந்த வரம்பானது தேவனுடைய தெய்வீக குறுக்கிடுதலை சந்திக்கிறது. They asked, who shall roll away the stone? யார் கல்லை புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி கேட்டார்கள். A valid human concern. நியாயமான மனுஷிக ரீதியான ஒரு கவலைக்குரிய கேள்வி. But heaven did not ask that question. பரலோகம் அந்த கேள்வியை கேட்கவில்லை. You know why? ஏன் தெரியுங்களா? Because heaven has already solved the problem. பரலோகமானது ஏற்கனவே அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டது. Hallelujah. Hallelujah. I don't know to whom God is speaking. தேவன் யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, you are worried about something which heaven had already solved. பரலோகம் ஏற்கனவே தீர்த்து வைத்த பிரச்சனை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. The Lord says it's unnecessary. கர்த்தர் சொல்கிறார், அது தேவையில்லாதது. Imagine the worries of those women, unnecessary worries. அந்த ஸ்திரீகளுடைய கவலைகளை சற்று யோசித்து பாருங்க, தேவையே இல்லாதது. Unwanted, unwarranted. அது தேவையில்லாத, அது அனாவசியமானதானது. God had already done it. தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். God had already solved that problem. தேவன் ஏற்கனவே அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டார். But they are worrying, who shall roll away? Who shall roll away? What can happen? What will happen if I go there? ஆனால் அவங்க கவலைப்பட்டாங்க, யார் இதை புரட்டி தள்ளுவாங்க, யார் இதை புரட்டி தள்ளுவாங்க, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன். This is the truth. இதுதான் சத்தியம். What is impossible for man is already accomplished in the unseen realm. மனுஷரால் ஆகாதவைகள் எவைகளோ அவைகள் அனைத்தையும் தேவனுடைய மனுஷரால் பார்க்க முடியாத ஒரு மண்டலத்திலே தேவனால் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. I don't know to whom God is speaking. தேவன் யாரோடு பேசுகிறார் என்று அடியேனுக்கு தெரியவில்லை. What is impossible for man is already accomplished in the unseen realm. மனுஷரால் ஆகாதவைகள் எவைகளோ அவைகள் தேவனுடைய அதரிசனமான மண்டலத்திலே ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று.
Where human strength ends, resurrection power begins. எங்கே மனுஷிக பலன் முடிவு பெறுகிறதோ அங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமை துவங்குகிறது. Do you know what the Bible says? பரிசுத்த வேதம் என்ன சொல்றது தெரியுங்களா? The stone was large. அந்த கல் பெரிய கல்லாம். Stone was large. அந்த கல் மிகப்பெரிய கல்லாம். How many of you say, Pastor, you don't know my problem. My problem is great. ஒரு எத்தனை பேர் உங்களுக்கு சொல்றீங்க, பாஸ்டர் ஐயா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, என் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. Friend, the stone was large but not final. நண்பரே, அந்த கல் என்னவோ பெருசுதான், ஆனா அது முடிவல்ல. See, the Holy Spirit purposefully written that statement, very great stone. பரிசுத்த ஆவியானவர் அறிந்தே தெரிந்தே அந்த கல்லை குறித்து அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது என்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். You see that in the Bible? அதை உங்கள் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறதா? Holy Spirit highlights the size of the stone to magnify the miracle. பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லினுடைய அளவை குறிப்பிடுகிறார். எதற்கென்றால் அந்த அற்புதத்தை மேன்மைப்படுத்தும் மகிமைப்படுத்தும்படிக்கு. Hallelujah. I want to tell you today, இந்த நாளில் அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், no matter how large your problem, obstacle is, உங்களுடைய தடை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் it is still smaller than God's power. அது தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக இன்னமும் சிறியதுதான். Come on. Come on. கேட்டீங்களா? Are you awake this morning? விழிப்பா இருக்கிறீங்களா அந்த காலை பொழுதுல? No matter how large your obstacle is, உங்களுடைய தடை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் it is still smaller than God's power. தேவனுடைய வல்லமையை விட அது மிக மிக சிறியது. Amen. ஆமென். Do you know the secret of that miracle? அந்த அற்புதத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? Those women came with devotion, not with solution. அந்த ஸ்திரீகள் அன்போடு கூட வந்தார்களே ஒழிய தீர்வோடு வரல. They didn't have a solution, but they had devotion. அவர்கிட்ட தீர்வு இல்ல, அன்பு மாத்திரம் இருந்தது. They didn't have a plan to roll away the stone. அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு எதுவும் திட்டம் கூட அவங்க கிட்ட இல்ல. They had only one thing, love for Jesus. அவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணுதாங்க இருந்துச்சு, ஆண்டவர் இயேசு மேல இருந்த அன்பு தாங்க. Can I tell you something? ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுங்களாங்க? No matter how big your problems are, உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசானாலும் பரவாயில்லை, you don't need solution, you need love. உங்களுக்கு தீர்வு அல்ல, உங்களுக்கு அன்பு தாங்க தேவை. If you have love, solution is guaranteed. உங்களுக்கு அன்பு மாத்திரம் இருந்தா தீர்வு உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. God honors those who come with sincere hearts even without solution. தீர்வே இல்லைனாலும் கூட உத்தமமான இருதயத்தோடு வருகிறவர்களை தேவன் கனப்படுத்துகிறார். I want to tell you today, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அடியேன் சொல்லுகிறேன், you don't need to have everything figured out. You just show your love to the Lord. You say, Lord, I don't have solution, but I have love. I have come to you with love. The Lord says, that's enough. I give you the solution. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தீர்வும் தெரியல, ஒண்ணு மாத்திரம் வச்சிருக்கிறேன், உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த அன்போடு கூட உங்க கிட்ட வாரேன் ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்களானால் அது போதும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். I challenge you in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன். With a big problem in your life, if you come to the Lord with just love, things will change. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை நடுவிலே அன்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க, அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை முற்றிலுமாய் தீர்த்து விடும். Hallelujah. Hallelujah. Friend, that stone was not just a physical obstacle. நண்பரே, அந்த கல் வெறும் சரீர பிரகாரமான தடை மாத்திரமல்ல, it blocked the access to revelation. வெளிப்படுத்தலுக்கு தடையாக அது இருந்தது. Follow me. கவனித்து கேளுங்கள். It blocked the access to revelation. வெளிப்படுத்தலுக்குள்ளாக செல்வதற்கு ஏதுவான அந்த ஸ்லாக்கியத்தை தடுக்கிற ஒரு தடையாக இருந்தது. What revelation? என்ன வெளிப்பாடு? Revelation of an empty tomb. காலியான கல்லறை குறித்த வெளிப்பாடு. Today the church needs this revelation. இன்றைக்கு சபைக்கு இந்த வெளிப்பாடு தான் தேவை. What revelation? என்ன வெளிப்பாடு?
revelation of an empty tomb. காலியான கல்லறையின் வெளிப்பாடு. Hallelujah. அல்லேலூயா. The revelation of an empty tomb declares the risen Lord. காலியான கல்லறையினுடைய வெளிப்பாடுதான் உயிர்த்தெழுந்த கர்த்தரை அறிக்கை செய்கிறது. Can I tell you something? அடியேன் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? Before you get the revelation of the risen Lord, உயிர்த்தெழுந்த கர்த்தரை குறித்ததான வெளிப்பாடை நீங்கள் பெறுவதற்கு முன்பதாக you must get the revelation of the empty tomb. உங்களுக்கு காலியான கல்லறை குறித்ததான வெளிப்பாடு அவசியம் தேவை. Hallelujah. அல்லேலூயா. Are you with me? அடியேன் சொல்றதை கேட்டீங்களா? Today God has brought you here for one revelation. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு ஒரே ஒரு வெளிப்பாட்டிற்காக தான் அழைத்து வந்திருக்கிறார். Revelation of an empty tomb. காலியான கல்லறையின் வெளிப்பாடு. If you have the revelation of an empty tomb, you will have the revelation of the risen Lord. காலியான கல்லறை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமானால் உயிர்த்தெழுந்த கர்த்தரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. What does the empty tomb say? காலியான கல்லறை என்ன சொல்லுது? He is risen. He is not here. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை. He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். Your God is alive. உங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். Your Lord is alive. உங்களுடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். No matter whatever your problems are. உங்களுடைய பிரச்சனை எது வேண்டுமானாலும் சரி. Your God is alive. உங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. God is speaking. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அடியேன் அறிவேன். Even if you feel hopeless today, அன்பரே, இன்றைக்கு நம்பிக்கையற்றதாக நீங்கள் உணர்ந்தாலும் remember the empty tomb. காலியான கல்லறை நினைவு கூறுங்கள். When you remember the empty tomb, அந்த காலியான கல்லறை நினைவு கூறும்போது your hope rises of the living God. உங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் எழும்புகிறது. Hallelujah. அல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Number 3. மூன்றாவது, Resurrection repositions priority. உயிர்த்தெழுதல் முன்னுரிமைகளை சீரமைக்கிறது. Amen. Resurrection repositions priority. உயிர்த்தெழுதல் முன்னுரிமைகளை சீரமைக்கிறது. Mark 16 verse 7. மார்க் 16:7. Mark 16 verse 7. மார்க் 16:7. But go your way, tell his disciples and Peter that he goeth before you into Galilee. There shall he see him as he said unto you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். Resurrection repositions our priority toward obedience and relationship. உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய முன்னுரிமைகளை கீழ்ப்படிதற்கு நேராகவும் உறவிற்கு நேராகவும் சீரமைக்கிறது. I want you to understand. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். Resurrection realigns our focus toward obedience and relationship. உயிர்த்தெழுதலானது கீழ்ப்படிதலுக்கு நேராகவும் உறவிற்கு நேராகவும் நம்முடைய கவனத்தை ஒருங்கிணைத்து விடுகிறது. Follow me carefully. அடியேன் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Resurrection of Christ gives us a new assignment. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது நமக்கு ஒரு புதிய திருப்பணியை தருகிறது. It repositions us, to a divine priority. ஒரு தெய்வீக முன்னுரிமைக்கு நேராக நம்மை சீரமைக்கிறது. Church, I want you to understand. சபையாரை, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். Today the world we live in, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது believes the death of Christ, கிறிஸ்துவினுடைய மரணத்தை நம்புகிறது, but does not believe the resurrection of Christ. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையோ நம்பாதிருக்கிறது. Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? The whole world believes that Jesus died on the cross. முழு உலகம் நம்புது ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். But the whole world doesn't believe that Jesus rose again on the third day. மூன்றாம் நாளிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை முழு உலகம் நம்புகிறதில்லை. Today what must be your priority and my priority? இன்றைக்கு உங்களுடைய முன்னுரிமையும் அடியனுடைய முன்னுரிமையும் என்னவாக இருக்க வேண்டும்? To prove that Jesus rose again. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். To prove that Jesus is alive. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். On that day, அந்த நாளிலே the angel told those women, அந்த தேவ தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னான். Amen. ஆமென். Go and tell disciples. நீங்கள் போய் சீஷருக்கு சொல்லுங்கள். Amen. ஆமென். That he goes before you to Galilee as he has told you. அவர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு அவர் போகிறார். Go and tell the people. போய் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். Go and tell the disciples. சீஷர்களை பார்த்து சொல்லுங்கள். Tell other people that Jesus
is no longer dead but alive. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி மரித்தோரில் இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று போய் சொல்லுங்கள். That must be our priority, brother. இதுதான் நம்முடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் சகோதரனே. Now I'm going to ask you a question. Listen to me. அடியேன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கவனித்து கேளுங்கள். Are you ready? ஆயத்தமா இருக்கிறீங்களா? How are you going to prove that the Lord Jesus Christ is alive? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி நிரூபித்து காண்பிக்க போகிறீர்கள்? Or what can prove that the Lord Jesus is alive today? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை எது நிரூபித்து காண்பிக்க முடியும்? How are we going to prove? அதை எப்படி நாம் நிரூபிக்க போகிறோம்? Our changed lives. நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை தாங்க. Friend, our changed lives are the proof that today Jesus is alive. நண்பரே, நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான ஒரே நிரூபணமாக உள்ளது. Not our preaching, நம்முடைய பிரசங்கம் அல்ல, not our testimony, நம்முடைய சாட்சி அல்ல. amen, ஆமென். our changed life is a proof that Jesus is alive. நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நிரூபணமாக உள்ளது. Because only living Christ can transform my dead life to life. ஏனென்றால் ஜீவனுள்ள உயிருள்ள கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மறுரூபப்படுத்த முடியும். You cannot change your life, brother. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. Others cannot change you. மற்றவர்களும் உங்களை மாற்ற முடியாது. Only the living Christ can change your life. ஜீவனுள்ள கிறிஸ்து மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I want you to think. நீங்கள் யோசிக்க வேண்டும் என விரும்புகிறேன். Obedience over expectation. எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக கீழ்ப்படிதல். The angel instructed those women to go and tell the disciples. சீஷர்களிடத்தில் போய் சொல்லுங்க என்று சொல்லி தேவதூதன் அந்த ஸ்திரீகளுக்கு அறிவுரை தந்தார். God instructed those women to act. அந்த ஸ்திரீகள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த ஸ்திரீகளுக்கு அறிவுரை கொடுத்தார். Not just marvel, but they were told to act. வியப்படைகிறது மாத்திரமல்ல, அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கொடுக்கப்பட்டது. Faith is proved by action. விசுவாசம்தான் செயல்களாலே நிரூபிக்கப்படுகிறது. Today, the resurrection of Christ calls each one of us to act, not just admire. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவரை பார்த்து, அதாவது அதிலே மெய்சிலிர்த்திருப்பதல்ல, செயல்படும்படியாக வைக்கிறது. Our faith is proven by obedience to God's word. நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலமாக தான் நிரூபிக்கப்படுகிறது. Amen. ஆமென். Relationship over rituals. சடங்குகளை பார்க்கிலும் உறவு முக்கியம். Christianity is not religion. கிறிஸ்தவம் மதம் அல்ல, relationship. உறவாகும். Relationship. உறவாகும். The focus was not on the spices. அங்கே முன்னுரிமை முக்கியமானது அந்த சுகந்த விருத்திலே அல்ல. Listen, are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Importance was not given to spices. சுகந்த வர்க்கங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. Importance not to the tomb. கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. Importance only to the Lord Jesus. முக்கியத்துவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. Can I tell you something? ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? Write it down somewhere. இது எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Resurrection reminds us that our walk with Christ matters more than the work for Christ. கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிறதான கிரியைகளை விட கிறிஸ்துவோடு நடக்கிற சஞ்சரிப்பு நடைதான் மிக மிக முக்கியம் என்பதை உயிர்த்தெழுதல் நமக்கு அறிவுறுத்துகிறது. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Resurrection reminds us that our walk with Christ matters more than our work for Christ. கிறிஸ்துவுக்காக நாம் செயலாற்றுகிற செயல்களை விட கிறிஸ்துவோடு நடக்கிற நடை சஞ்சரிப்பு தான் மிக முக்கியமானது என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. Mary Magdalene, மகதலேனா மரியாள், she became the first messenger of the resurrection. உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொன்ன முதல் செய்தியாளராக மாறினாள். Do you know what? என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? Her priority, listen, her priority shifted from grief to proclamation. அவளுடைய முன்னுரிமையானது துயரத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் செய்வதிலே மாறியது. Today, இன்றைக்கு God wants you to change your priority. God is expecting a shift. That shift is from grief to proclamation. தேவனாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் என்ன?
அதாவது துயரத்தில் இருந்து முன்னுரிமைக்கு நேராக அறிக்கை செய்வதற்கு நேராக ஒரு முன்னுரிமை, ஒரு மாற்றம். God spoke to me and said, தேவன் பேசி இப்படியாக சொன்னார். today people are very fast. இன்றைக்கு ஜனங்கள் மிகவும் துரிதமாக இருக்கிறார்கள். They go in a very great speed. They want to do many things. Their life is very fast. அவர்கள் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை அதிவிரைவாக வேகமாக உள்ளது. Just because they are fast, they are thinking they will reach their destiny. வேகமாய் அவர்கள் செய்கின்றபடினாலே சுலபமாக தாங்கள் சென்றடைய வேண்டிய லக்கை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். But the Lord says they are wrong. கர்த்தர் சொல்கிறார் அது தவறானது. I want you to understand what God is saying today. இன்றைக்கு தேவனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அடியேன் விரும்புகிறேன். Think of a GPS system. ஒரு GPS அமைப்பை யோசித்து பாருங்க. Are you with me? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? A GPS system. ஒரு GPS அமைப்பு. If you are off route, நீங்க வழி தவறி போனா, no matter how fast you drive, எவ்வளவு வேகமா நீங்க ஓட்டினாலும் you won't reach your destination. நீங்க செல்ல வேண்டிய இடத்தை போய் சேர மாட்டீங்க. God is speaking to somebody. யாரோ ஒருவரிடத்தில் தேவன் பேசுகிறார். If you are off track, நீங்கள் அந்த போக வேண்டிய வழி விட்டு வேறு வழியில போனா, if you are off route, அதாவது தவறான வழியில போவீர்களானால், no matter how fast you drive, you won't reach your destination. எவ்வளவு வேகமாக உங்க வண்டியை ஓட்டினாலும் கூட நீங்க சென்றடைய வேண்டிய இடத்திற்கு செல்ல மாட்டீங்க. Resurrection repositions us on the path of God's purpose. உயிர்த்தெழுதல் தான் தேவனுடைய நோக்கம் என்கிற பாதைக்கு நேராக நம்மை சீரமைத்து ஒருங்குபடுத்துகிறது. Resurrection recalibrates our heart to heaven's priorities. பரலோகத்தினுடைய முன்னுரிமைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை இந்த உயிர்த்தெழுதல் ஒருங்கிணைத்து விடுகிறது. Beloved of the Lord, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, examine your life. உங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பாருங்க. Don't cling on to the tomb of fear and failure. பயம், தோல்வி என்கிற கல்லறையிலே பற்றி கொண்டிருக்காதிருங்கள். Instead, run toward risen Christ. அதற்கு பதிலாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. The resurrection will help you to realign your priorities with God's plan and purpose. தேவனுடைய திட்டம் நோக்கத்தோடு கூட ஒருங்கிணைக்கும்படியாக இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு உதவி செய்கிறது. God is calling you for something. ஏதோ ஒன்றுக்காக தேவனாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Today the Lord says, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், my child, என் பிள்ளையே, will you prove to the world that I am still alive? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காண்பிப்பீங்களா? Will you prove to your own family that I am still alive? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை உங்கள் சொந்த குடும்பத்துக்கு நிரூபித்து காண்பிப்பீர்களா? We may ask, Lord, how am I going to do it? ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே நான் செய்ய போறேன்? Your changed life, உங்களுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை, your changed attitude, உங்களுடைய மாற்றப்பட்ட மனப்பான்மை, amen, ஆமென், your changed speech, உங்களுடைய மாற்றப்பட்ட பேச்சு, your changed thinking pattern, உங்களுடைய மாற்றப்பட்ட சிந்தனை போக்கு, change in the way you see things, நீங்கள் பார்க்கின்ற விதத்தை மாற்றுகிறது. the way you speak to other people மற்றவர்கள் நீங்க பேசுகிற விதம் should prove that Jesus is alive and he has changed your lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்பதையும் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. God is speaking. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். These women, இந்த ஸ்திரீகள், they had a question on the way, போகிற வழியிலே ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்தது. but heaven had already answered before they left. ஆனால் பரலோகமானது அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வருவதற்கு முன்பதாகவே பரலோகம் அவர்களுக்கு பதில் தந்து விட்டது. I don't know to whom God is speaking. தேவன் இங்கே இருக்கிற யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. They have left the home. அவர்கள் வீட்டை விட்டு வந்தாங்க. On the way they had a question. போகிற வழியிலே ஒரு கேள்வி. But ஆனால் heaven had already answered even before they left the home. அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பதாகவே பரலோகம் அவர்களுக்கான பதிலை தந்துவிட்டது. God is speaking to somebody. யாரோ ஒருவரிடத்தில் தேவன் பேசுகிறார். While you came to church today, இன்றைக்கு சபைக்கு நீங்க வந்து கொண்டிருக்கும் போது you had a deep question in your heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு ஆழமான ஒரு கேள்வி இருந்துச்சு. But the Lord says, ஆனால் கர்த்தர் சொல்றார், my child, என் பிள்ளையே, I have answered that question even before you left your home this morning. இந்த காலை பொழுதிலே
உங்க வீட்டை விட்டு நீங்க வரதுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கான பதிலை நான் தந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Only reposition yourself to God's priority. தேவனுடைய முன்னுரிமைகளுக்கு நேராக உங்க வாழ்க்கையை நீங்க ஒருங்கிணைத்து விடுங்க போதும். Take a decision and say, Lord, from today, சொல்லுங்க, இந்த நாள் துவங்கி ஆண்டவரே, I will live in such a way to prove to the world, to prove to my own family that you are alive through my changed life. என்னுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய ஜனங்களுக்கு, குறிப்பா என் குடும்பத்தாருக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நான் நிரூபித்து வாழ்க்கையை உயிரோடு இருக்கிற கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்பதை காண்பிப்பது மூலமாக நீர் இன்னும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர் என்பதை என்னுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நான் நிரூபிப்பேன் ஆண்டவரே. ஆமென். How many of you can take that decision? எத்தனை பேரால் இந்த தீர்மானம் எடுக்க முடியும்? Friend, that's the purpose of resurrection. நண்பரே, இதுதான் உயிர்த்தெழுதலுடைய நோக்கமாகும். Number 4. நான்காவது, resurrection rekindles faith. உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை மீண்டும் அனல் மூட்டுகின்றது. Mark 16:8. மார்க் 16:8. Mark 16:8. மார்க் 16:8. And they went out quickly and fled from the sepulchre, for they trembled and were amazed. Neither said they anything to any man, for they were afraid. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். When you read this verse, you will ask me a question. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும்போது அடியனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க. Pastor, they trembled. ஆசிரியா, அவங்க நடுங்கினாங்க. They did not say anything to any man. எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் ஒன்றையுமே சொல்லல. They went quickly, but they were afraid. துரிதமாய் போனார்கள், ஆனால் பயந்திருந்தார்கள். Where do you see faith? இங்க விசுவாசத்தை நீங்க எங்க பார்க்க முடிகிறது? Come on, where do you find faith in this verse? இந்த வசனத்துல விசுவாசத்தை உங்களால எங்க பார்க்க முடியுது? If you want to see faith in this verse, இந்த வசனத்துல நீங்க விசுவாசத்தை பார்க்கணும்னா you have to turn your Bibles to Matthew's gospel, Matthew's account. மத்தேயு எழுதின இந்த பகுதியை குறித்த மத்தேயு எழுதின அந்த குறிப்பை நீங்க படிக்கணும். Same account reiterated in Matthew's gospel. இதே சம்பவம் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Matthew's gospel chapter 8. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் verse 8. 8வது வசனம். Same incident. அதே சம்பவம் தான். Matthew 28 verse 8. மத்தேயு 28வது அதிகாரம் 8வது வசனம். And they departed quickly from the sepulchre with fear and what? That's missing in Mark's gospel. அவர்கள் பயத்தோடும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போனார்கள். இந்த மகா சந்தோஷம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்படவில்லை. Hallelujah. Hallelujah. Resurrection kindles faith. உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. They departed quickly from the sepulchre, of course with fear, but also with what? Great joy. And did run to bring his disciples word. கல்லறை விட்டு அவர்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு போனது உண்மைதான். பயத்தோடு போனார்கள், ஆனாலும் கூட மகா சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார்கள். அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். Faith, brother. விசுவாசம் சகோதரனே. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Faith. விசுவாசம். Resurrection rekindles faith. விசுவாசம் தான், உயிர்த்தெழுதல் தான் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. Today God wants to turn your fear into great joy. தேவன் உங்களுடைய பயத்தை மிகப்பெரிய சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். Fear about your children. உங்க பிள்ளைகளை குறிச்ச பயம். Fear about your son. உங்க மகனை குறிச்ச பயம். Fear about your daughter. உங்க மகளை குறிச்ச ஒரு பயம். God says, தேவன் சொல்லுகிறார், I am going to change it into great joy. நான் அதை மிகப்பெரிய சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். Today you are gripped with fear. இன்றைக்கு ஒரு பயத்து திகிலினால் பிடிக்கப்பட்டிருக்கீங்க. My child, என் பிள்ளையே, I am going to turn that fear into a great joy. அந்த பயத்தை மிகப்பெரிய சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். Don't doubt me, say the Lord. என்னை சந்தேகிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். Don't doubt me, say the Lord. என்னை சந்தேகிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். Pastor Noel took that verse 9. 9வது வசனத்துல பாஸ்டர் நோயல் அந்த 6வது நேரத்துல எடுத்தாங்க. Look at the Bible. வேதாகமத்தை பாருங்க. Verse 9. 9வது வசனம். And as they went to tell his disciples, behold, Jesus met them, saying, all hail. And they came and held by his feet and worshipped him. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது
இயேசு தாமே 9வது வசனம் அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Held his feet and worshipped him. அவர் பாதங்களை பிடித்து கொண்டு அவரை பணிந்து ஆராதித்தார்கள். But you know what was the problem? பிரச்சனை என்ன தெரியுங்களா? They worshipped, ஆராதித்தாங்க, still some doubted. ஆகிலும் சில பேர் சந்தேகித்தாங்க. We came here to worship, right? இன்றைக்கு ஆராதிக்க தான் நம்ம வந்தோம். You're listening to God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. But still some of you doubting what God is saying. ஆனாலும் கூட உங்களில் சில பேர் கர்த்தர் சொல்றதை சந்தேகப்படுறீங்க. I'm not saying this, God's word says. நான் சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. See verse 17. 17ஆம் வசனத்தை பாருங்க. Matthew 28 verse 17. மத்தேயு 28 17. When they saw him, they worshipped him, but some doubted. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். God is saying, தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், you are listening to my word. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. You came here to worship me. என்னை ஆராதிக்க தான் வந்தீங்க. You have experienced my power number of times. என்னுடைய வல்லமை அநேக விஷயம் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. But still some of you are doubting what I'm saying to you. ஆனால் உங்களில் சில பேர் நான் சொல்லுகின்றதை சந்தேகப்படுகிறீர்கள். Some of you doubting. உங்களில் சில பேர், Some of you doubting. சில பேர் சந்தேகிக்கிறீர்கள். Some of you doubting. சில பேர் சந்தேகிக்கிறீர்கள். Come out of that doubt, brother. அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வந்துடுங்க சகோதரனே. Sister, come out of the doubt. அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வந்துருங்க சகோதரியே. Nothing is impossible with God. தேவனால் ஆகாதது என்பது ஒன்றும் இல்லை. Hallelujah. அல்லேலூயா. Today the resurrection should kindle the new faith in you. இன்றைக்கு உயிர்த்தெழுதலானது உங்களுக்குள்ள புதிய விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். Faith over fear. பயத்தின் மீது பயத்தை விட விசுவாசம் வேண்டும். Women were afraid. ஸ்திரீகள் பயந்திருந்தார்கள். Yet that faith was strengthened by the evidence of resurrection. ஆனால் அவர்களுடைய விசுவாசமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணத்தினாலே பலனடைந்தது. Even trembling hearts can be transformed into testifying hearts. நடுங்குகின்ற இருதயங்களும் கூட சாட்சியிடுகிறதான இருதயங்களாக மாறிட முடியும். Hallelujah. Faith in failure. தோல்வியிலும் விசுவாசம். Resurrection encourages faith even when human reasoning fails. மனுஷிக தர்க்க புத்தி தோற்று போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. Evidence of resurrection strengthens faith beyond reasoning. உயிர்த்தெழுதலினுடைய நிரூபணம் தான், அதாவது புத்திக்கு அறிவுக்கு எட்டாத விதத்திலே காரியங்களை விசுவாசிக்க தோன்றுகிறது. Hallelujah. அல்லேலூயா. We don't need to argue with people to prove Jesus is alive. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை ஜனங்களிடத்திலே வாதாடி நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. Your life can prove it. உங்களுடைய வாழ்க்கையை அதை நிரூபித்து காண்பிக்க முடியும். Do you know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? A lamp does not argue with darkness. ஒரு விளக்கு இருட்டோடு வாக்குவாதம் செய்கிறது இல்லை. It only shines. அந்த விளக்கு பிரகாசிக்கிறது, அவ்வளவுதான். Come on, are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? The other day a young man came and asked me. ஒரு நாள்ல ஒரு வாலிபன் வந்து பாஸ்டர்ட்ட கேட்டாப்ல, Pastor, can I argue? Somebody's asking a question about the resurrection of Christ. Can you argue with that person? பாஸ்டர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒருத்தர் பேசும்போது அவகிட்ட வாக்குவாதம் செய்யலாமா? I said no. பாஸ்டர் சொன்னாங்க வேண்டாம். You know why? ஏன் தெரியுங்களா? A lamp does not argue with darkness. ஒரு It only shines. விளக்கானது இருட்டோடு வாக்குவாதம் செய்கிறதில்லை. இந்த விளக்கு எரிந்து பிரகாசிக்கிறது. If it shines, it's enough. Darkness shall flee. அது எரிந்து பிரகாசித்தால் போதும், இருள் விலகிவிடு ஓடுகிறது. I told the young man, இந்த வாலிபனை பார்த்து பாஸ்டர் சொன்னாங்க, you need not argue, just shine. Darkness will flee. நீங்க வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிரகாசித்தால் போதும், அது தோற்று போய்விடும். Hallelujah. அல்லேலூயா. One more thought before I close. அடியேன் முடிக்கும் முன்பதாக ஒரே ஒரு கருத்து. Resurrection reassures eternity. உயிர்த்தெழுதல் நித்தியத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது. Mark 16 verse 6. மார்க் 16:6. Mark 16 verse 6. மார்க் 16:6. He is risen, he is not here. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. He is risen, he is not here. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. Resurrection reassures
eternal life. உயிர்த்தெழுதல் நித்தியத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது. You may ask me, Pastor, how resurrection is connected with eternal life? பாஸ்டர்யா, உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனோடு கூட எப்படி தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க கேட்கலாம். You know how? எப்படி தெரியுங்களா? Victory over death. Resurrection speaks of victory over death. உயிர்த்தெழுதலானது மரணத்தின் மீது ஜெயம் எடுத்தலை குறித்து பேசுகிறது. Empty tomb is God's eternal signature assuring believers that death is not the end. மரணம் முடிவல்ல என்பதை விசுவாசிகளுக்கு நம்பிக்கை அளிக்கத்தக்கதாக ஊட்டும்படியாக காலியான கல்லறையானது தேவனுடைய கையொப்பமாக இருக்கிறது. Empty tomb is God's eternal signature assuring believers that death is not the end. மரணம் முடிவல்ல என்பதை விசுவாசிகளுக்கு உறுதி அளிக்கும்படிக்கு காலியான கல்லறையானது நித்தியமாக தேவனுடைய கையொப்பமாக இருக்கின்றது. Paul says in 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Christ is risen from the dead and has become the first fruit of them that slept. ஆண்டவர் கிறிஸ்துவானவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து மரித்தோரில் முதற் பேரானவராக மாறினார். Hallelujah. Hallelujah. Look at the Bible, 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை வேதத்தை திறந்து பார்ப்போம். 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் verse 20. I'm going to close within few minutes. 20வது வசனம் அடியேன் முடிக்க போகின்றேன். But now is Christ risen from the dead and become the first fruit of them that slept. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். Hallelujah. Hallelujah. Friend, you and I, we have hope beyond the grave. நண்பரே, உங்களுக்கும் எனக்கும் கல்லறையும் தாண்டின ஒரு நம்பிக்கை உண்டு. Resurrection gives perspective to life. உயிர்த்தெழுதல் தான் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகிறது. Reminding us the earth's struggles are temporary. பூமிக்குரிய போராட்டங்கள் யாவும் தற்காலிகமானது என்பதை ஞாபகப்படுத்துகிறது. Eternity with God is everlasting. தேவனோடு கூடதான நித்தியம் தான் என்றென்றைக்குமாய் உள்ளது. I want you to think before I close. அடியேன் முடிக்கும் முன்பதாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என விரும்புகிறேன். Listen. கவனிங்க. Lazarus whom the Lord raised from the dead மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த லாசருவும் is the foreshadow of our eternal resurrection. நம்முடைய நித்திய உயிர்த்தெழுதலுக்கு இந்த லாசர் ஒரு முன்னடையாளமாய் இருக்கிறார். The Lord Jesus raising the dead Lazarus is foreshadow of our eternal resurrection. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அந்த செயலானது நம்முடைய நித்திய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முன்னோட்டமாக முன் அடையாளமாக இருக்கிறது. But I want to tell you, ஒன்றை அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். you and I are far better than that Lazarus. அந்த லாசருவை விட நீங்களும் அடியேனும் மிகவும் சிறப்பான மேன்மையானவர்கள். You know how? எப்படி தெரியுங்களா? He was raised to die again. அவர் மறுபடியும் அதாவது மரிக்கும்படியாக மறுபடியும் எழுந்திருந்தான். You and I will be raised to live forever. நீங்களும் அடியேனும் என்றால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு என்றென்றைக்குமாய் வாழப் போகிறோம். Lazarus was raised to die again. லாசரு உயிர்த்தெழுந்த பிற்பாடு மறுபடியும் மரித்தார். But your resurrection, my resurrection is different. ஆனால் உங்களுடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதல் வித்தியாசமானது. After our resurrection we will live forever. நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நாம் என்றென்றைக்குமாய் வாழப் போகின்றோம். Hallelujah. Hallelujah. That's what the Bible says. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, the same power of the Holy Spirit that raised up Jesus Christ today works in you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Oh beloved of the Lord, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, the reality of resurrection reassures our soul that life does not end at the grave. கல்லறையிலே நம்முடைய வாழ்க்கை முடிவு பெறுகிறது இல்லை என்பதுதான் உயிர்த்தெழுதலினுடைய நிஜமானது நமக்கு சத்தியமாய் போதிக்கிறது. It begins anew in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிதான விதத்திலே துவங்குகிறது. Our struggles, our trials that we go through today, they are temporary. நாம் இன்றைக்கு கடந்து போகிறதான பாடுகள் போராட்டங்கள் யாவும் தற்காலிகமானது. They are only gateway to eternal glory. நித்திய மகிமைக்கான வெறும் வாசலாய் தான் அவைகள் இருக்கிறது. Death is defeated. மரணம் தோற்கடிக்கப்பட்டது. Life everlasting is guaranteed by the risen Christ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் நமக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. The victory of resurrection is a hope of eternity for all those who believe. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்தியத்திற்கான ஒரு நம்பிக்கை உறுதிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாகும். Will you close your eyes right now?
இப்போது உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான திருச்சமூகத்தை அடியேன் உணர்கிறேன். Possible, why don't we stand up to our feet? கூடுமானால் அனைவரும் எழும்பி நிற்போம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. I want to tell you this morning, இந்த காலை பொழுதில் அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். life is more than earthly existence. பூமிக்குரிய வாழ்க்கை, இந்த வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை, அதை பார்க்கிலும் ஆமென், நம்முடைய ஜீவன் மேன்மையானது. ஹalleluya. This earthly existence is temporary. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானது. Your life and my life in Christ is more than earthly existence. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய அடியனுடைய வாழ்க்கையானது உலக வாழ்க்கையை காட்டிலும் மேன்மையானது. சகோதரனே சகோதரியே, ஆமென். இந்த பூமியிலே நாம் வாழ்கிறதான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற இந்த ஜீவன் பூலோக வாழ்க்கையை பார்க்கிலும் மேன்மையானது. You know why? ஏன் என்று தெரியுங்களா? This life is meant for everlasting journey with Christ. இந்த ஜீவியமானது கிறிஸ்துவோடனே கூட நித்தியமான ஒரு யாத்திரைக்கு பயணத்திற்கு அது தகுதியானது. God is speaking to somebody. தேவன் யாரோ ஒருவரோடு பேசுகிறார். You are worried about your present life. உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். But the Lord says, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், my child, என் பிள்ளையே, the life you live on this earth is more than just earthly existence. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியமானது பூமிக்குரிய வாழ்க்கையை விட மேலானது. Because your life in Christ is meant for everlasting journey with Christ. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளான நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையானது கிறிஸ்துவோடு கூட நித்தியமான ஒரு பயண யாத்திரைக்கு அதனோடு அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Therefore a Christian has no fear of death. ஆகவே ஒரு கிறிஸ்தவருக்குள்ளாக மரண பயம் என்பது இல்லை. That's why Paul says, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், I desire to depart from this body and present with the Lord. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். Why did he say that? ஏன் அப்படி அவர் சொன்னார்? Because life is more than earthly existence. நாம் வாழ்கின்றதான கர்த்தருக்குள்ளான ஜீவியமானது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் மேலாக உயர்ந்ததாக உள்ளது. Because the life in Christ is meant for everlasting journey with Christ. கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ஜீவியமானது கிறிஸ்துவோடனே கூட நித்தியமாய் நாம் பயணிக்க போகின்ற இந்த பயணத்திற்கு அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Every eye closed. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கையிலே Resurrection of Jesus is not just a past event. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு கடந்த கால சம்பவம் மாத்திரமல்ல. It's a living, breathing reality that can transform your life and mine. உங்களுடைய அடியனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஜீவனுள்ள சுவாசிக்கின்ற ஜெயங்கொள்ளுகிற ஒரு சம்பவம். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. நன்றி Every eye பரிசுத்த closed. எல்லாருடைய கண்களும் Begin மூடப்பட்டிருப்பதாக to feel the wonderful presence of God. தேவனுடைய அற்புதமான திருச்சமூகத்தை உணரத் Dear துவங்குங்கள். child of God, அருமையான தேவ பிள்ளையே, as you leave this service, இந்த ஆராதனை முடித்து நீங்க போகும்போது carry this truth with you. இந்த சத்தியத்தை உங்களோடு சுமந்து செல்லுங்க. He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். Because he lives, அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் I can also live. நானும் உயிரோடு வாழுவேன். I can face tomorrow. நாளைய தினத்தை நான் சந்திப்பேன். I can face any challenge in life. வாழ்க்கையில் உள்ள எந்த சவாலானாலும் சரி சந்திப்பேன். Because my Savior lives. என் இரட்சகர் வாழ்கின்றபடியினால் ஜீவிக்கிறபடியால் My Savior lives. என் இரட்சகர் ஜீவிக்கிறார். Every eye closed right now. இப்போது எல்லாருடைய கண்களும் I மூடப்பட்டிருப்பதாக feel the mighty anointing of the Lord. கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் அபிஷேகத்தை உணர்கிறேன். Resurrection reveals God's power. உயிர்த்தெழுதலானது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Nothing is impossible for God. தேவனால் ஆகாதது என்பது ஒன்றுமில்லை. Resurrection restores hope. உயிர்த்தெழுதலானது நம்பிக்கையை மறுபடியும் புதுப்பிக்கிறது. Life's darkest tomb cannot defeat divine light. வாழ்க்கையினுடைய இருளான கல்லறையானது
தெய்வீக ஒளியை தோற்கடிக்க முடியாது. Resurrection repositions priority. உயிர்த்தெழுதலானது முன்னுரிமைகளை சீரமைக்கிறது. Faithful obedience and relationship with Christ matters most. உண்மையான கீழ்ப்படிதலும் ஆண்டவராகிய இயேசுவோடு கொண்டிருக்கிறதான உறவும் தான் மிக முக்கியமானது. Resurrection kindles faith. உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. Even fear-filled hearts can be transformed into fearless witness. பயம் நிறைந்த இருதயங்களும் கூட பயமறியாத ஒரு சாட்சியாக மாறிட முடியும். அளவிற்கு விசுவாசம் நிறைந்திருக்க முடியும். Resurrection reassures eternity. உயிர்த்தெழுதல் தான் நிச்சயத்தை மறுபடியுமாக உறுதியளிக்கிறது. Because resurrection assures us life beyond death. ஏனென்றால் உயிர்த்தெழுதல் தான் மரணத்தையும் தாண்டின ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை வாக்களிக்கிறது. Today, இன்றைக்கு God wants to touch you, brother. தேவன் உங்களை தொட விரும்புகிறார் சகோதரனே. God wants to touch you, sister. சகோதரியே, தேவன் உங்களை தொட விரும்புகிறார். Thank you, God. நன்றி கர்த்தாவே. You're saying to yourself, உங்களுக்குள்ளே நீங்க சொல்றீங்க, oh, I'm facing this obstacle. இந்த தடையை நான் எதிர்கொள்றேனே, who can help me? எனக்கு யார் உதவிட முடியும்? Who can roll away the stone? யார் இந்த கல்லை புரட்டி போட முடியும்? God is saying, தேவன் சொல்லுகிறார், my son, my daughter. என் மகனே, என் மகளே, my son, my daughter. என் மகனே, என் மகளே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I am working for you in the unseen realm just for your sake. உங்கள் நிமித்தமாக காணக்கூடாத ஒரு மண்டலத்திலே உங்களுக்காக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, as you are on the way, your heart is gripped with fear. நீங்கள் வழியிலே வந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய இருதயம் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. But when you reach, you shall see my miracle. நீங்கள் அங்கே செல்லும் போது நீங்கள் என் அற்புதத்தை பார்ப்பீர்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. When you left your home this morning, இந்த காலையிலே உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தபோது you had fear. பயம் உங்களுக்குள் இருந்தது. You had doubt. சந்தேகம் இருந்தது. You had questions. கேள்விகள் இருந்தது. You had perplexities. மிகவும் திகைப்பு இருந்தது. But to you the Lord says, உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், before you reach your home, நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாக, before you reach your home, நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாக, I will cause you to see my miracle. நீங்கள் என் அற்புதத்தை காணும்படிக்கு நான் செய்வேன். Oh, we thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. The power of God is here. தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. The Holy Spirit of God hovering over you right now. அன்பின் பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி Will பரிசுத்தாவியானவரே. you just open your mouth and begin to thank the Lord? அனைவரும் வாயில திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்களா? Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. Everybody. எல்லாரும் Even if you're on the ground floor or in the second floor. நீங்க கீழ் தளத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, God is saying. தேவன் சொல்லுகிறார். God is speaking. தேவன் பேசுகிறார். Think of those women. அந்த ஸ்திரீகளை யோசித்து பாருங்க. Their journey began with a question. அவர்களுடைய பிரயாணம் ஒரு கேள்வியோடு துவங்கியது. Ended with a revelation. வெளிப்பாடோடு கூட முடிந்தது. Their journey began with a question. அவர்களுடைய பிரயாணம் கேள்வியோடு துவங்கியது. Ended with a revelation. வெளிப்பாடோடே முடிந்தது. Hallelujah. அல்லேலூயா. Today God says, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், my child, என் பிள்ளையே, my child, என் பிள்ளையே, my son, என் மகனே, my daughter, என் மகளே, when you walk with me, நீங்கள் என்னோடு கூட நடக்கும்போது, when you walk with me, என்னோடு கூட நீங்கள் நடக்கும்போது, your question will be turned into testimony. உங்களுடைய கேள்வி சாட்சியாக மாறிடும். My child, என் பிள்ளையே, my son, my daughter, என் மகனே, என் மகளே, when you walk with me, நீங்கள் என்னோடு கூட நடக்கும்போது
Your question will be turned into testimony. உங்களுடைய கேள்விகள் யாவும் சாட்சியாக மாறிடும். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Feel the mighty presence of God. தேவனுடைய பலத்த சமூகத்தை உணருங்கள். Feel the anointing of the Lord. கர்த்தருடைய அபிஷேகத்தை உணருங்கள். Probably you came here with a question. இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கூட நீங்க வந்திருக்கலாம். But you will leave this place with a testimony. ஆனால் இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது ஒரு சாட்சியோடு போகிறீர்கள். God is going to do a miracle. தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Your stone shall be rolled away. உங்களுடைய கல் புரட்டப்பட்டு போகும். Your stone shall be rolled away. உங்களுடைய கல் புரட்டப்பட்டு போகும். The stone in the lives of your children shall be rolled away. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல் புரட்டப்பட்டு போகும். The obstacles in your life shall be rolled away. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் புறப்பட்டு போகும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Come on, ஆவியானவரே. everybody lift up your voice and thank God. அனைவரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Because He lives, I can face tomorrow. Because He lives, All fear is gone. all fear is gone. Because I know, yes I know, He holds my future. My life is And my worth life is worth the living just because He lives. Hallelujah. Because He lives, I can face tomorrow. Oh, thank you, Lord. Because He lives, all fear is gone. Because I know, yes I know, He holds my future. And my life is worth the living just because He lives. Our Jeevipada. அவர் ஜீவிப்பதால் நாளையை சந்திப்பேன். அவர் ஜீவிப்பதால் என் பயம் நீங்கிட்டே. நான் அறிவேன் என் எதிர்காலம் அவரிடம். நான் வாழ தகுதி உண்டு அவர் ஜீவிப்பதால். Oh, sing it again. Because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Yes, hallelujah. Because I know, I know. yes I know, He holds my future. And my life is worth the living just because He lives. Our Jeevipada. அவர் ஜீவிப்பதால் Hallelujah. நாளையை சந்திப்பேன். அவர் ஜீவிப்பதால் என் பயம் நீங்கிட்டே. நான் அறிவேன். நான் அறிவேன் என் எதிர்காலம் அவரிடம். நான் வாழ தகுதி உண்டு அவர் ஜீவிப்பதால். Hallelujah. Hallelujah. Let's pray. நாம் ஜெபிப்போம். Gracious Heavenly Father, we thank you for the victory of your Son, the Lord Jesus Christ, on the cross. கிருபை நிறைந்த பரலோக தந்தையே, கல்வாரி சிலுவையிலே உம்முடைய திருக்குமாரனுடைய ஜெயத்திற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you, Lord, this morning for the reality
of the resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நிஜத்திற்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் ஐயா. The reality that restores hope. நம்பிக்கையை மறுபடியும் புதுப்பிக்கிறதான நிஜம். Oh, the reality that kindles our faith. எங்களுடைய விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிற அந்த நிஜம். Oh, the reality that repositions us, hallelujah, our priority. எங்களுடைய முன்னுரிமைகள் அனைத்தையும் சீரமைத்து எங்களை சரியான இடத்திலே நிலைநாட்டுகிற அந்த நிஜம். Lord, we leave this place this morning, Lord, and may the truth that we have received today be deeply rooted in our hearts. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய திருவார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களானது எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக ஆழமான விதத்திலே வேரூன்றி காணப்படுவதாக. Let our lives reflect resurrection reality, Lord. ஆண்டவருடைய ஜீவியமானது உயிர்த்தெழுதலின் நிஜங்களை பிரதிபலித்த வண்ணம் வாழ உதவி செய்யுங்க May ஆண்டவரே. we walk boldly in faith. விசுவாசத்தோடு தைரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. Help us to proclaim your victory in every area of our life. எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய ஜெயத்தை நாங்கள் அறிக்கை செய்து வாழ உதவி செய்யுங்க ஐயா. Father dear, we pray as your servants. இதாவே இன்றைக்கு உம்முடைய தாசர்களாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Comfort those who are discouraged. அதைரியப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஐயா. Heal those who are deeply hurt. இருதயத்தில் ஆழமாய் காயப்பட்டவர்களுக்கு சுகத்தை தாங்க ஐயா. Strengthen those who are weak. பலவீனமாய் இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க ஐயா. Let the light of the risen Christ shine in every dark place of the lives. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட பகுதிகளில் அனைத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. Bring life where there is death. எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே ஜீவனை கொண்டு வரட்டும் ஐயா. Bring joy where there is sorrow, God. எங்கே துக்கம் துயரம் இருக்கிறதோ அங்கே சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். Bring peace where there is fear. எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை கொண்டு வரட்டும். We commit our lives today. எங்கள் ஜீவியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. We commit our families. We commit this church in your hands. எங்கள் குடும்பங்களை இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Trusting you because you live. We shall live also. நீர் ஜீவிக்கின்றபடினாலே நாங்களும் ஜீவிக்கிறோம் என்று சொல்லி உம் பேரில் நாங்கள் விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறோம். Father, we pray, may our lives testify of the resurrection power of Christ every day to those people around us. எங்களை சுற்றிலும் இருக்கிறதான ஒவ்வொரு நபரிடத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எங்களுடைய நற்சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் செயல்முறைப்படுத்தி காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. Bless your people this morning. மக்களை இந்த காலை பொழுதிலே ஆசீர்வதிங்க May ஆண்டவரே. good hand rest upon them, Father. உம்முடைய நன்மையான கரம் அவர்கள் மீது தங்கி Fill தாபரிக்கட்டும். their hearts and minds with peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்வதாக. May your abiding presence accompany us. உம்முடைய நிலைத்திருக்கிற திருச்சமூகம் எங்களோடு கூட வரட்டும் ஆண்டவரே. We must decrease, you must increase. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருக All வேண்டும். glory and honor be ascribed to thy holy name, Father. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு சகல துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.